அறிவியல் பூர்வமான ஆய்வு மூலம் பெறப்படும் தரவுகளின் அடிப்படையிலேயே மத்திய அரசிடம் வறட்சி நிவாரணம் கோர முடியும் என்று வேளாண் துறை செயலாளர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்திருக்கிறார். அவரிடம் நமது செய்தியாளர் ஸ்ரீதர் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம். கடலூர் மாவட்டம் மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதற்கு நீங்கள் ஒரு சிறப்பு அதிகாரி மற்றும் வேளாண்மை துறை செயலாளர் இருக்கீங்க. விவசாயிகளுக்கு என்ன மாதிரி நம்பிக்கை ஊட்ட போறீங்க? இந்த கணக்கெடுக்கும் பணி என்பது எப்போது முடிக்கப்படும்? எவ்வளோ குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு சார்? அதாவது தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து ட்ராட்டோடைய ஒரு ரொம்ப பாதிக்கப்பட்ட மாநிலமாக இருக்கிறது. மத்திய அரசுக்கு வந்து இது ஒரு எப்போவுமே நார்த் ஈஸ்ட் மான்சூன் டிசம்பர் 31 வரை எவ்வளோ மழை பெஞ்சது, எவ்வளோ ஒரு கிராப்புடைய பயிர் இருக்கு, அது கணக்கு வந்து டீட்டெயில்ஸ் அவங்க கேட்குறாங்க. இப்போ ஒரு பை 9th மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த கணக்கு கொடுத்தா சொல்லிட்டு அது பிறகு அங்கே கவர்மெண்ட்லேருந்து மத்திய அரசு கொடுத்துட்டு அதுக்கு முழுமையாக நீதி வாங்குவதாக ஏற்பாடு செய்யப்படும். சார், இந்த கணக்கெடுக்கும் பணிகள் எப்போ முடிக்கப்படும்? எவ்வளோ குழுக்கள் வந்து தமிழகம் முழுவதும் தற்போது இந்த பணியில் இருக்கு? அதாவது ரெண்டு விஷயம். ஒன் வந்து தமிழ்நாட்டிலே எல்லா இடத்துலையும் ட்ராட் இருக்கு, உங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும், மழை பெய்யல. ஆனால் இப்போ ஒரு புதிய விதிமுறையில் என்ன இருக்கு, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லே 10% ஆஃப் த ட்ராட் அஃபெக்டட் வில்லேஜஸ் எடுத்துட்டு ஒவ்வொரு வில்லேஜ்லேயே ஒரு 5 பிளாட் எடுத்துட்டு அதோடைய லாட்டிடியூட் லாங்கிடியூட் சர்வேல எடுத்துட்டு அந்த கிராப்போடைய நிலை எப்படி இருக்கு, இந்த சயின்டிஃபிக்கான அந்த முறையில் வந்து ஒரு டாட்டா கேட்டதாக எல்லா ஸ்டேட்ஸ்க்கு ஒரு நிபந்தனை போடப்பட்டுள்ளது மத்திய அரசால். அது வந்து பணி வந்து இப்போ ஒரு 2 நாள்ல கொடுத்துட்டு மத்திய அரசு வந்து தமிழ்நாடுடைய அரசுடைய அதாவது பொசிஷன் தட் ஸ்டேட் இஸ் ரியலி ட்ராட் அஃபெக்டட் அந்த பொசிஷன் வந்து உறுதிப்படுத்தப்படும். அது ஒரு 2 நாள்ல முடிஞ்சு போகும். அதே நேரத்தில் இன்னொரு வந்து ஏற்கனவே தமிழ்நாடு அரசால் எல்லா மாவட்ட ஆட்சியர்களுக்கும் டீட்டெயில்டு ஃபீல்டு வாரி சர்வே எடுத்தா வந்து ஒரு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த சர்வே வந்து இப்போ தற்போது நடைபெற்று கொண்டிருக்கு. அதில் வந்து 1000 கணக்கான அதிகாரிகள், வேளாண்மை துறை அதிகாரிகள், தோட்டக்கலை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், மாவட்ட ஆட்சியர்கள் அவங்களுடைய தலைமையில வந்து அந்த கணக்கு வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அது முடிச்சு பிறகு கவர்மெண்டோடைய மத்திய அரசுடைய அந்த ஃபண்ட் அடிப்படையில் வந்து அந்த தொகை முடிச்சு பிறகு அதுக்கு வந்து டெஃபினெட்லி கவர்மெண்ட் வில் டேக் ஆக்ஷன் இன் திஸ் ரிகார்ட்.